திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு? என்னதான் ஏன் சொல்ல வர்ற மக்களுக்கு அப்படின்னு அதிமுக என்ற கட்சிக்கு இன்று எதிர்காலம் இல்லை, அதன் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிறேன். எஸ்பி வேலுமணி அவர்கள் கடும் அப்செட்ல இருக்காராம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப திமுக மேல கடுப்புல இருக்காராம். டிவிகே எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களும் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்கன்னா. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு அரசியல்ல திரைமறைவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதோட தொகுப்புகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு 4 விஷயங்களை குறிப்பா பார்க்க போறோம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தியும், எஸ்பி வேலுமணி அவர்கள் கடும் அப்செட்ல இருக்காராம் ஏன் அப்படின்றதையும், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப திமுக மேல கடுப்புல இருக்காராம் ஏன் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதோட ஃபைனலா என்ன அப்படின்னா, டிவிகே எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களும் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்கன்னா ஏன் அப்செட்டா இருக்காங்க அதை பத்தியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எங்க சேனலை தொடர்ந்து பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்றதுதான் நம்ம முதல் டாபிக்கா பார்க்க போறோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இப்போது இல்ல, கடந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்ததுலேயே அந்த 5 வருஷத்துலையும் CV சண்முகம் அவர்கள் வழக்குக்கு, அதாவது சட்டப்பிரகாரம் அவருக்கு உறுதுணையாக இருந்தாராம். அதாவது அட்வொகேட்டை ஹெல்ப் பண்றதாக இருக்கட்டும், சட்ட நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்தாராம். அதே போல பணப்பட்டுவாடா விஷயத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள் ரொம்பவே அவருக்கு உதவி செய்திருந்தாங்க. இந்த காலகட்டத்துல தான் அவங்க 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட எப்பெல்லாம் சவுக்கு சங்கருக்கு அநீதி இழக்கப்படுகிறதோ அந்த சமயத்துல எல்லாம் இவங்க 2 பேரும் சொல்லிதான் அவர் சட்ட சபையிலையும் சரி, அவர் திரு சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடை தண்ணியை ஊத்துனாங்க இல்லையா, அந்த விவகாரமா இருக்கும் போதும் சரி, அவர்களோட அம்மா, அதாவது தேர்தல் பிரச்சாரத்துல சவுக்கு சங்கரோட அம்மா இறந்த போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை உடனுக்குடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொல்லி அவர் மூலியமா குரல் கொடுக்க வச்சாங்க இல்லையா. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இன்றைய தினமா இருக்கட்டும், 2 தினங்களுக்கு முன்னாடி ஆகட்டும், சவுக்கு சங்கர் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்துட்டு இருப்பாரு. ஸோ அதோட ஜெயில இருந்து வந்த 2 நாட்கள் கழித்து திரு CV சண்முகம் அவர்களை அவருடைய கட்சி ஆபீஸ்ல நேரா போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. இதுக்கு எல்லாமே என்ன தொடர்பு அப்படின்னா, இதுதான் தொடர்பு. ஸோ அந்த தொடர்புல சில விஷயங்கள் இருக்கு, அது உள்ள நம்ம போகுவோம். சவுக்கு சங்கர் சிறைசாலையில இருந்தாரு. அவர் மீது குண்டாஸ் வழக்கு போடப்பட்டது திமுக அரசாங்கத்தால். ஸோ இப்போ தற்போது இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையில டைரக்டரா இருக்க திரு அருண் IPS அவர்கள் அவர் மீது குண்டாஸ் வழக்கு போட்டாரு இல்லையா. சோ இந்த வழக்குல இருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதிமுகல இருந்து 25 MLAக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களா உருவானாங்க. இவங்க 25 பேரும் திரு விஜய் ஜோசப் அவர்கள் சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க, அதாவது 118 என்ற மேஜிக் நம்பரை நிரூபிக்குவதற்காக பெரும்பான்மையில சட்டசபையில ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதுல இந்த 25 கிளர்ச்சியாளர்களும் வாக்களித்தார்கள். அந்த சமயத்துல TVKவால என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, இதுல இருக்கிற 10 பேருக்கு மந்திரி சபையும் அதோட வாரிய தலைவர் பதவியும் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. சோ இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில ரொம்பவும் க்ளோஸா இருந்தாங்க இந்த மும்மூர்த்திகள் சொல்ற அதிமுகவில் இருக்க CV சண்முகம், ஸ்ரீ விஜயபாஸ்கர், வேலுமணி, இவர்கள் 3 பேரும் TVKவோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஸோ இவர்களுக்கு இடைத்தரகராக லீமா ரோஸ் அவர்கள் இருந்தாங்க. இவர்கள் மூலியமா தான் ஒவ்வொரு காயமும் அவர்கள் நடத்தினாங்க இல்லையா. அந்த அடிப்படையில தான் திரு சவுக்கு சங்கர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், விரைவாக இந்த கூண்டாசை உடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொன்னதன் அடிப்படையில தான் TVK அரசாங்கம் அன்றைய காலகட்டத்தில் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வருவதற்கு இவங்க 3 பேரும், அதாவது குறிப்பாக CV சண்முகம் அவர்கள், வேலுமணி அவர்களும் ரொம்பவும் உறுதுணையாக இருந்தார். அந்த நன்றி கடனுக்காகவும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை
திட்டிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம, அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முற்பட்டார்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டு பின்னாடி மாத்தி பேசிட்டாரு. அப்படி எதுவும் நடக்கலன்னு. அதே போல சிபிஐஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல ஐயுஎம்எல் கட்சி தலைவரும் இதையே தான் சொன்னாரு. பட் இந்த விஷயங்கள் பொதுவா மீடியாவிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் பெருசா கவனம் பெறல. இதுக்கடையில சிவி சண்முகம் அவர்கள் ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. என்னன்னா, டிவிகேவை நம்பி போய் சொந்த கட்சியிலேயே பகிச்சுக்கிட்டோம், கட்சி பதவியும் போயிடுச்சு, இன்னைக்கு நிராகதியா நிக்கிறோமே அப்படின்னு கடும் வருத்தத்துல இருக்காராம். சோ இதுக்கு என்ன பண்றதுன்னு பேசும்போது ஏதாவது ஐடியா இருக்கா, டிவிகே பக்கம் போயிடலாமா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களிட்ட கேட்டதுக்கு, இப்போதைக்கு தற்போது போக வேணாம், ஸோ உங்களை அவங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, மீண்டும் போய் ஏமாற வேணாம். அதே நேரத்தில் நீங்க இங்க கோலோச்சிட்டு இருந்த, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்ல மிக வலிமையா இருந்தீங்க, இந்த காலகட்டத்தில் டிவிகேல போனா உங்களுக்கு அதுக்கு இணையான மதிப்பு கிடைக்குமா அப்படின்ற தரப்புலையும் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இன்றைய பேட்டியில கூட நீங்க பாத்தீங்கன்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னிடம் 3 அதிமுக நிர்வாகிகள் பேசின மாதிரியும், அவங்க டிவிகேவுக்கு போலாமான்னு தன்னிடம் ஐடியா கேட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையா விமர்சனம் பண்ணாரு. சரி, இது எல்லாம் போட்டோம். இன்னைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் டிவிகேக்கு முதலமைச்சரை எதுவுமே பேசாம தான் பேசுவாரு, பட்டும் படாம. காரணம் என்னன்னா, அவர் இந்த அரசாங்கத்தை பகிர்ச்சிக்க விரும்பல. ஸோ அதே நேரத்துல இவர்கள் நண்பர்கள் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்து உதவி செய்தவங்களையும் விட முடியல. அதனால எப்பவுமே நான் பாத்துக்கிறேன் தான் ஒரு பெரிய ஆளு என்ற மமதையில் பத்திரிகையாளர் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏகவசனத்துல பேசுறாரு இல்லையா. இதற்கு காரணம் சிவி சண்முகம் அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்குறன்ற அடிப்படையில அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில இவர்கள் எல்லாமே துரோகிகள் என்று எந்த கட்சி நிகழ்ச்சியில போனாலும் சொல்றாங்க. இவங்க பின்னாடி எந்த கட்சி தொண்டர்களும் இல்லை, அதாவது அதிமுக கட்சி தொண்டர்கள் இல்லை. அந்த அடிப்படையில மீண்டும் இவர்கள் உத்தமர்கள், நிரபராதிகள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் ரொம்பவே மெனக்கெடுக்கிறாரு அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலுமணி அவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்காராம், அப்செட்ல இருக்காராம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து நிறைய பேர் டிவிகே பக்கம் போறாங்க. இதுக்கிடையில திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவரா தமிழகத்துல இருந்தாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, வி த லீடர்ஸ் அப்படின்ற இயக்கம். இந்த இயக்கத்துல இது வரைக்கும் 17 லட்சத்துக்கு மேல எல்லா உறுப்பினர்களா சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல லட்சம் பேர் சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல பெரிய பெரிய தலைவர்கள், அதே போல திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி அண்ணாமலையோட வி லீடர் பவுண்டேஷன்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல தலைவர்கள் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுல சில பேருக்கு தங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைச்சா வரும். அதுல குறிப்பா IAS IPS ஆபீசர்கள், அதுல சென்னையோட காவல்துறை ஆணையாளராக இருந்தார், கமிஷனராக இருந்தார் திரு AK விஸ்வநாத் அவர்களும் அந்த கட்சியில அந்த ஃபவுண்டேஷன்ல சேர்றதுக்கு தயாரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் படையெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் டிவிகே பக்கம் போறாங்க. இதுல டிவிகே பக்கம் போகாம சில பேர் அண்ணாமலையோட ஃபவுண்டேஷனுக்கு வர பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது இந்த கட்சிகளுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சிடணும், கவுன்சிலர் ஆகிடணும், மேயர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பல பேரும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அப்ப திமுக அதிமுக தற்போது மக்களோட மனநிலை என்னன்னா, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படின்ற மனநிலையில இருப்பதாக சர்வேக்களின் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. இதன் அடிப்படையில தான் இந்த கட்சிக்கு எல்லாரும் போறாங்க. இதுக்கிடையில வேலுமணி ஏன் அதிமுக சேர்ந்தார் அப்படின்னா, பாஷ்யம் திரு அபினேஷ் அவர்கள் உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் வந்தார். ஏன்னா திரு பாஷ்யம் அவர்கள் தான் திரு அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசினாராம். அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாம் கிளர்ச்சியாளர்களா வெளியே இருந்தாங்க. ஒரு 4 பேர் MLAக்கள் ராஜினாமா பண்ணாங்க. மீதி உள்ள 5 பேர் எடப்பாடி கிட்டே சரண்டர் ஆயிட்டாங்க. மீதி இருக்கிற 11 பேர் மட்டும் தான் இருந்தாங்க இல்லையா. அந்த 11 பேர்களை கொண்டு நான் ஐக்கியமாவன அமித்ஷா அவர்கள்கிட்ட சொல்லி அதுக்கு எனக்கு பழையபடி கட்சி பதவியெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி இடைத்தரகராக திரு அபினேஷ் அவர்கள் செயல்பட்டாரு. அந்த காலகட்டத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னதா சொல்றாங்க அப்படின்னா, தற்போது அவங்க கட்சியில போய் சேர சொல்லுங்க, கட்சி பதவியெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜூன் 4க்கு அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்க போய் சேருங்க, உங்களுக்கு கட்சி பதவியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில வேலுமணியும் கட்சியில தன் சகாக்களோட
சேர்ந்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான கோபத்துல இருக்காரு. ஏன் அப்படின்னா கட்சியை ஏற்கனவே ரொம்ப தோண்டு போயிருக்கும், நம்ம 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த சட்டமன்ற தேர்தலில். இந்த நேரத்தில் 25 பேர்ல கூட்டிக்கிட்டு திரு சி வி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் நீங்க எல்லாம் இப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திட்டீங்க, இந்த கடுமையான கோபத்துல இருக்காரு. இதுதான் சமயம், இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் போல அந்தந்த மாவட்டத்துல கோல் வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ கரெக்டா எனக்கு நீங்களா ஒரு பிடியை கொடுத்துட்டீங்க. இனி வருங்காலங்களில் இளைஞர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இதை மாவட்டத்தை ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தொகுதி வீதமா மாவட்டத்தை பிரிக்க போறேன். ஸோ அதனால நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இள ரத்தத்தை நான் பாய்ச்ச போறேன், கட்சிக்கு புது ரத்தத்தை ஊட்ட போறேன் அப்படின்ற அடிப்படையில ஜரூரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவர் அபினேஷ் அவர்களை தொடர்பு கொள்றாரு வேலுமணி அவர்கள். எனக்கு கட்சி பதவி கொடுக்க மாட்டேன்றாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா செயற்குழு கூட்டமும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடத்த போறாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி மாவட்டத்தை பிரிச்சுட்டு அவருக்கு வேண்டிய நபர்கள்லாம் போட்டாருன்னா அப்ப என்னோட மாவட்டம் என்ன ஆகுது, என் கட்சி தலைமை பதவி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அமித்ஷா அவர்களிடம் சொல்லிட்டேன். ஆனா அமித்ஷா அவர்கள் இதை பத்தி இப்ப பேச வேணாம்னு சொல்றாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையா என்ன நடந்ததுன்னா திரு அமித்ஷா அவர்கள் போய் சேருங்கன்னு தான் சொன்னாரே கண்டி உத்தரவாதம் எதுவும் கொடுக்கல. ஆனா திரு அபினேஷ் அவர்கள் மாத்தி திருச்சி கூறினதுல நம்பி ஏமாந்து போன வேலுமணி அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாம மதில் மேல் பூனையாக காத்து கொண்டிருக்கிறாராம். சரி, அடுத்தது விசிகால நீங்க பாத்தீங்கன்னா பனையூர் பாபு அவர்கள் விசிகால இருந்து விலகி திமுகல சேர்ந்தார் இல்லவா. இந்த திமுகல சேருவதற்காக அவர் தன் கட்சி திமுக தலைமை என்ன உத்தரவு போட்டுதான் பிரம்மாண்டமா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வாங்க, ஸோ அதன் பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறோம், உங்களுக்கு முக்கிய மதிப்பும் கொடுக்குறோம் கட்சியில அப்படின்னு சொன்னது அடிப்படையில அவருமே ரொம்ப மெனக்கட்டு நிறைய நிர்வாகிகளை கூட்டிட்டு வரணும்ன்ற நினைப்போடு இருந்தாராம். ஸோ இதுக்கு இடையில கூட்டத்தை நிறைய கூட்ட முடியறதுக்கு தன்னால முடியல. செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிற திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி கிட்ட நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ற அடிப்படையில கேட்டு பார்த்தாராம். நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கையை விரிச்சிட்டாராம். அதனால அவரால் சொன்னபடியே கூட்டத்தை கூட்ட முடியலையாம். ஸோ இதுலயே பனையூர் பாபு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. சரி, இதுக்கும் விசிகா தலைவர் கோபமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ பொதுவா விசிகா தலைவர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்ன விஷயமே என்னன்னா, என் கட்சியில இருந்து வரவங்களை யாரையும் சேர்த்துறாதீங்க அப்படின்றத அவர் ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் வச்சிருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் விசிகா முதல்ல வெளியில இருந்து தான் ஆதரவு தருவேன் டிவி கேக்குன்னு போயிட்டு மந்திரி சபையில இடம்பெற்றது அவர் ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சான். இதுக்கு இடையில இந்த கோபத்தின் வெளிப்பாடாதான் பனையூர் பாபு எலெக்ஷன் டைம்லயே திமுகவுக்கு வர்றதா இருந்தது. அப்ப தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு இவர் அந்த ஆட்சியில அமைச்சரவையில பங்கு எடுத்ததுனால திமுக தலைவர் கடுமையான கோபம் ஆயிட்டாராம். இதன் அடிப்படையில தான் பனையூர் பாபை உடனடியா கட்சியில ஜாயின் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாராம். இதுல ரொம்ப அப்செட். இது போதாத குறைக்கு ஆளுநர் ஷானவாசும் இந்த கட்சியில வரணும்னு சொல்லி அவருக்கு ஆசை வலைகள் வீசப்பட்டது. அவருமே பயங்கரமா யோசனையில இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க வர வச்சுட்டு நம்மள ஒரு பேச்சாளர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பொதுவா ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் பேச்சில சிறந்தவர், மேடை பேச்சில நல்லா பேசுவார் இல்லையா. இங்க பேச்சாளர் ஆக்கிடுவாங்க, கட்சியில நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வருங்கால எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற அடிப்படையில பயந்துகிட்டு அவர் என்ன நினைக்கிறாரா, தன் மதத்தின் சார்பாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற யோசனையில இருக்காராம். இருந்தாலும் இந்த யோசனையை பனையூர் பாபு மூலமா தெரிந்து கொண்ட திமுக தலைமையோ ஆளுநர் ஷானவாசு கிட்ட நீங்க வாங்க, உங்களுக்கு உரிய மரியாதை தரப்படும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களாம். ஆளுநர் ஷானவாசோ இன்னும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம மதில் மீறி பூனையாக பார்த்து கொண்டிருக்கிறாராம். ஆளுநர் ஷானவாசை சேர்த்துட்டா விசிக தலைவர் திருமாவளவன் கடும் கோபம் அடைவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, கடைசி விஷயமா டிவிகே கட்சியில கடுமையான அதிருப்தியில இருக்காங்களாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள், அதே போல அந்த கட்சியில இருக்க மாவட்ட செயலாளர்கள். ஏன் அப்படின்னா அதுல இருக்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களால் நியமிக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாமே திரு ஜோசப் விஜய் அவர்கள் சினிமா துறையில இருக்கும்போது இவர் கூடவே ரசிகர்களாக இருந்து போஸ்டர் ஒட்டி நிறைய நற்பணிகள் எல்லாம் செய்துட்டு வந்தவங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சியில இருந்து வர, குறிப்பா அதிமுகவில இருந்து வர அத்தனை பேருக்கும் தொடர்ந்து பதவிகளை, கட்சி பதவிகளையும் சரி வாரிய தலைவர் கொடுக்குறேன்னு சொல்லியும் அவங்கள உள்ள கூட்டிகிட்டே வராங்க. உதாரணத்துக்கு திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே தேர்தலில் தோத்துட்டாரு, இருந்தாலும் அவருக்கு வீட்டு வசதி வாரியத்துறை பதவி கொடுத்தாங்க. இப்படி அதிமுகவில் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு, அரசு அது எலெக்ஷனுக்கு பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லி நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டே கொடுக்கல, பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. இதுல நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே விஜய் வர
வரும்போது எல்லாம் கட்சிக்காக செலவு செய்யணும், அந்த கூட்டத்துக்கு செலவு செய்யணுன்றதால கடன் வாங்கி செலவு செய்தோம். இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு, பண்ணலாம்னு சொல்லி கேட்டா பண்றதுக்கு யாருமே ரெடியா இல்ல. சரி, அமைச்சர்கள்லாம் தலைமைச் செயலர்களை சந்திக்கலாம்னு சொல்லி போனா அமைச்சர்களும் கையை விரிச்சிடுறாங்க. சோ நீங்க போயிட்டு பொதுச் செயலாளரை பாருங்கன்றாங்க. நாங்க பொதுச் செயலாளரை போய் பார்த்தோம். பொதுச் செயலாளர் கட்சி விஷயங்களை தலைமைச் செயலகத்துல பேச வேணாம், நம்ம பனையூர்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா மாற்றுக் கட்சியில இருந்து வரவங்களை தலைமைச் செயலகத்திலேயே கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்க கூட மற்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. சோ வெளியில இருந்து வரவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே, நமக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ பிற்காலங்கள்ல நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? மாற்றுக் கட்சியில இருக்க வரவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாம காலங்காலமா விஜய் அவர்களை நம்பியே இருக்கோம். விஜய்க்காக ரசிகர்களா இருந்து நிறைய பணிகளை செய்திருக்கோம். நமக்கு என்ன முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்ற அடிப்படையில ரொம்பவே கவலையா இருக்காங்களா? பாவம் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்கள திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றது நம்ம நிகழ்ச்சி வாயில சொல்லுவோம். மீண்டும் இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம தொடர்ந்து இதே போல காணொலி வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.